தற்போது ஒரு முக்கிய செய்தி. பதவியேற்பு வரை சென்னையிலேயே தாவேக எம்எல்ஏக்களை தங்க வைக்க விஜய் ஏற்பாடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார். இந்த பதவி ஏற்கிற வரைக்கும் சென்னையிலேயே தாவேக எம்எல்ஏக்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் பனையூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சென்னையிலேயே தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை என்பது 118 இருக்கின்றது. இன்னும் சரியாக அவர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை இருக்கின்றது. 10 என்றாலும் கூட விஜய் 2 இடத்தில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அது திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்யக்கூடிய நிலையில் ஒரு 12 முதல் 12 இடங்கள் இன்னும் கூடுதலாக இருந்தால் அவர்கள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி அமைக்க ஏதுவாக இருக்கும். இந்நிலையில் தான் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்த தீவிர ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக இன்று காலையே மின்னஞ்சல் மூலமாக தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரக்கூடிய அந்த நிகழ்வு ஆட்சி அமைக்க அழைப்பு கோர வேண்டும் என்று அந்த மின்னஞ்சல் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரத்தில் நாங்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படை என்பது வழக்கமான ஒரு நடைமுறைதான். பொதுவாக தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் தனிப்பெரும்பான்மை யார் பெற்றிருக்கிறார்களோ முதலில் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கடிதம் அனுப்புவார்கள் ஆளுநருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. விஜய் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 108, அதாவது 108 என்றால் விஜயுடன் சேர்த்து விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி என்றால் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயுடன் சேர்த்து 107 உறுப்பினர்கள் மொத்தமாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பனையூரில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான அறிவுறுத்தல்களை விஜய் வழங்கி வருகிறார். நீங்கள் கூறியது போல ஏற்கனவே வெற்றி பெற்றவுடன் அனைவரும் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வர வேண்டும், நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி வெற்றி பெற்ற அனைவரும் வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்டு பனையூர் அலுவலகம் நோக்கி வர தொடங்கினார்கள். தற்போது அனைத்து தாவேக எம்எல்ஏக்களும் பனையூர் அலுவலகத்துக்கு வெற்றி பெற்ற சான்றிதழ் கொண்டு பனையூர் அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பல முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அதிலும் மிக குறிப்பாக இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தாவேக தலைவராக விஜய் தேர்வாகி இருக்கின்றார். இந்த அடிப்படையில் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை விஜய் சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க உரிமை கோர இருக்கின்றார். இந்த நிகழ்வு நடைபெறுக்கு முன்னதாக இந்த கூட்டம் நடைபெறுவது வழக்கமாக நடைபெறும் என்றாலும் கூட மிக முக்கியமான ஒரு உத்தரவு இந்த கூட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வரை அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்க விஜய் ஏற்பாடு செய்திருக்கிறார். இது தேவையற்ற குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிங்கிள் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் தனிப்பெரும்பான்மை இல்லை, 108 தான் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 108 எம்எல்ஏக்கள் விஜயுடன் சேர்த்து இருக்கக்கூடிய நிலையில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தனிப்பெரும்பான்மைக்கு ஆலோசனைகள் கூட்டங்கள் அடுத்த திட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு வருகின்ற நிலையில்தான் அதுவரையிலும் ஆட்சி அமையும் வரையிலும் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் வரை அனைத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒரே இடத்தில் தங்க வைக்க விஜய் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதற்கான ஆலோசனை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வரை யாரும் அந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையிலும் ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும். இதனும் ஒரு ரிச்சார்டில் தங்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. விஜயனுடைய நேரடி கண்காணிப்பில் அனைவரும் இருக்க வேண்டும், அதை தாண்டி யாரும் எங்கும் செல்லக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்னும் அடுத்தடுத்த நிமிடங்களில் அதற்கான எந்த ரிச்சார்டில் தங்குகிறார்கள் என்ற முடிவுலாம் எடுக்கப்பட்டு அங்கு அனைவரையும் அழைத்து சென்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வரை ஒரே இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னதாக மற்ற ஏதேனும் கட்சிகளுடன் தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாகவும், குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாக, பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்கும் பொருட்டு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதற்கு முன்னதாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரே இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடு நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் நிறைவு பெற்ற பிறகு
நேராக விஜய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டில் அனைத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று அங்கு தங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றார். ஆனந்தி.